பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் முதல் நாள் தியானத்திலே 40 days லைஃப் சேஞ்சிங் 40 thoughts, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் முதலாவதாக ஆவியின் கனிகளில் முதல் கனியாகிய நம்மில் இருக்க வேண்டிய நற்குணங்களில் மிகவும் முக்கியமானதுமான அன்பை குறித்து தியானித்து அன்பிலே பெருகுவோமாக. அன்பு என்று சொல்லும்போது நமக்கு முதலில் ஞாபகம் வரும் வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தான் நேசித்த தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் தந்தருளி அன்பு என்றால் இன்னது என்று நமக்கு காண்பித்திருக்கின்றார். மேலும் மத்தேயு 22 37-39 பிரதானமான கற்பனை இன்னது என்று நமக்கு தெளிவாக சொல்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. மேலும் 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்தும் அன்பு எவ்வளவு பெரியது என்றும் நமக்கு மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒளியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்ப்பது, விரும்புவது, ஏங்குவது இந்த அன்பிற்காகத்தான். சிலருடைய அன்பு நிபந்தனைக்குட்பட்டதாக இருக்கின்றது. சிலருடைய அன்பு மாயமற்றதாக இருக்கின்றது. சிலருடைய அன்பு வஞ்சனையுள்ளதாக, சுயநலம் உள்ளதாக இருக்கின்றது. சிலருடைய அன்பு எதையாவது எதிர்பார்த்து இருக்கின்றது. ஆனால் தேவ அன்பினால் நிறைந்திருப்பவர்களின் அன்பு இதிலிருந்து வேறுபட்டிருக்கிறது. இப்படியாக இந்த உலக மக்களின் அன்பு ஒருவருக்கொருவர் வித்தியாசப்படுகிறது. இப்படி பல தரப்பட்ட அன்புகள் இந்த உலகில் இருந்தாலும் தனித்து நிற்கின்ற அன்புதான் சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்து காட்டின ஈடு இணையற்ற ஒப்பற்ற சிலுவையின் அன்பு. பல போர்களை நடத்தி வெற்றி வாகை சூடியவர்தான் நெப்போலியன் போனபார்ட். ஒருமுறை இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவ்வண்ணமாக கூறியிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் எந்த தலைவர்களோடும் ஒப்பிடவே முடியாது. காரணம், நான், அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர் போன்றவர்கள் பலவந்தத்தினாலும் வன்முறையினாலும் தான் உலகில் சாம்ராஜ்யங்களை ஸ்தாபித்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தன் ராஜ்யத்தை அன்பினாலே கட்டினார். நாங்கள் கட்டிய ராஜ்யங்கள் எல்லாம் சில காலம் மட்டுமே நிலைக்கும். ஆனால் அவரது ராஜ்யமும் புகழும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறதற்கு காரணம் அவருடைய அன்புதான் என்றார். ஆம், தேவனுடைய அன்பு நித்தியமான ஒன்று. சிலுவையில் தேவனுடைய அன்பு முழுமையாக வெளிப்படுகிறது. இந்த உன்னதமான தேவனுடைய அன்பு நம்மிலும் காணப்படும் போது
இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளுக்கு, வேதனைகளுக்கு, தியாகங்களுக்கு அர்த்தம் உண்டாகிறது. ஆமெனக்கன்பானவர்களே, நம் தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறார். வசனமும் நமக்கு அப்படித்தான் சொல்கிறது. தேவனின் பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்திலும் சரி, மற்ற மனிதர்களிடத்திலும் எப்படி அன்பு செலுத்துகிறோம் என்று நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆம் அன்பானவர்களே, நம் தேவன் அன்பாகவே இருக்கின்றார். வசனமும் நமக்கு அப்படித்தான் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்திலும் மற்ற மனிதர்களிடத்திலும் எப்படி அன்பு செலுத்துகிறோம் என்று நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய அன்பில் நாம் இதுவரைக்கும் உண்மை இல்லாதவர்களாக இருப்போமானால், இந்த நாளில் நம்மை அர்ப்பணித்து தேவனிடத்திலும் சக மனிதர்களிடமும் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரிடமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாக அன்பு செலுத்த பிரயாசப்படுவோம். இயேசு கிறிஸ்துவில் காணப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பு, தன்னை பகைத்து பாடுகளுக்குட்படுத்தினவர்களையும் மன்னித்து மறக்கும் அன்பு, மரிக்கும் தருவாயிலும் தான் நேசித்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை, பொறுப்பை உணர்ந்து செயலாற்றின அரவணைக்கும் அன்பு நம்மிடம் இன்று காணப்படுகின்றதா என்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த லென்த் காலத்தில் நாம் ஒருவேளை உணவு சாப்பிடாமல், அசைவம் சாப்பிடாமல், நமக்கு பிடித்தமான காரியங்களை தியாகம் செய்து இப்படி பல காரியங்களை செய்வோம். தவறொன்றும் இல்லை, நல்லதுதான். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவருடைய அன்பு நம்மிடத்தில் இல்லை என்றால் நம்முடைய சொல்லுக்கும் வாழ்க்கைக்கும் அர்த்தமில்லாமல் இருக்கும் இல்லையா? யோசிப்போம், செயல்படுவோம். எனக்கன்பானவர்களே, இன்று நாம் அறிந்து கொண்ட, கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களும் அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள ஒரு சிறு ஊழியமாக இந்த பதிவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், ஃபார்வர்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் மாயத்தினால், உலக கவர்ச்சியினால் இழுக்கப்பட்டதாக இருக்கிறது. அன்பு தனிந்து போகிற நாட்களுக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய அன்பு சூழ்நிலைக்கேற்று போல் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே உலகம் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னை நேசிக்க, என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை, எல்லாரையும் இருந்தும் ஒரு அனாதை போல இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன். என் மேல் பாசம் காட்ட ஒருவரும் இல்லை, என் மேல் அக்கறை காட்ட ஒருவரும் இல்லை, எல்லாரும் இருந்தும் தன்னந்தனியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய அன்பு எந்த நிலையிலும் அது மாறாது. பெற்றெடுத்த தாய் தன் பிள்ளையை மறப்பாலும், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை என்று சொன்ன ஆண்டவர், அவர் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறார். நீங்கள் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும், மனதில் இருக்கிற வேதனைகள் அவருக்கு புரியும், வாழ்க்கையை நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற காரியங்கள் அவருக்கு தெரியும். உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அதை நம்புவோம், அதை விசுவாசிப்போம். அதே தேவ அன்பினால் நாமும் நிரப்பப்பட ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருமுடைய சமூகத்தில் வைக்கிறேனப்பா. அவர் மனதில் இருக்கிற ஏக்கங்கள், கவலைகள், கஷ்டங்கள், வெளியே சொல்ல முடியாத பாரங்கள். கணவர் என் அன்பை புரிந்து கொள்ளவில்லை, மனைவி என் அன்பை புரிந்து கொள்ளவில்லை, பெற்றோர்கள் என் அன்பை புரிந்து கொள்ளவில்லை, என் நண்பர்கள் என் அன்பை புரிந்து கொள்ளவில்லை, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தெய்வீக அன்பினால் அவர்களை நிறைத்தருளும் அப்பா. அன்பற்ற இந்த உலகத்திலே எந்த எதிர்பார்ப்பில்லாமல் நேசிக்கிற ஒரு அன்பு, அது இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆம் சுவாமி, அந்த அன்பினால் நிறைத்தருளும்.
உம்முடைய பிரசனத்தினால் நிறைத்தருளும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள், வெறுப்புகள், கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். தேவ அன்பினால் நிறைத்தருளும் அப்பா. உலகம் கொடுக்கக்கூடாத என் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னீர் அல்லவா? தேவ சமாதானம் உள்ளத்தை நிரப்பட்டும். ஆசீர்வதிங்கப்பா. துன்ப கண்ட நாட்களுக்கு ஈடாக இரட்டத்தனியான நன்மையை மாத்திரவர்கள் பார்க்கட்டும். நன்மையான நாட்களை காண கேட்க கிருபையாக. God bless you. Amen. Amen.